ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 23 அடிக்கு 38 அடின்ற சைஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு சைட் டைமென்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு மெயின் கேட்டு தான். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கோட ஏரியா வந்து 9 அடிக்கு 12 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு மெயின் டோரு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா என்ட்ரு ஆனோடனே லிவிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் 13 அடி 2 இன்ச்சுக்கு 12 அடி 2 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. ஸோ அடுத்தது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா இங்கே வந்து பூஜை ரூமுக்கான ஒரு ஆப்ஷன் 5 அடிக்கு 3 அடி 6 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே ஸ்லாப் கொடுத்து கிரைனேட்டோட கொடுத்தோம்னா லுக் வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பூஜை ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ் தான். ஸோ 5 அடி இருக்கிறதுனால நல்லாவே லென்த்தியராகவும் இருக்கும். 3 அடி இருக்கிறதுனால நல்லா மெயின் டோர் மாதிரி பெரிய ஒரு டோர் என்ட்ரன்ஸோடு இருக்கும். 2 டோர் கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே வந்தோம்னா கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுக்கு 8 அடி 8 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. இங்கே வந்து விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. நல்லா ஒரு எல் டைப் ஸ்லாபுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து கேஸ் ஸ்டவ் அண்ட் இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய சைஸ் ஒரு கிச்சனோட ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லிவிங் ஹால்லேருந்து இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு படிக்கட்டு ஏறுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு தலைக்கு மேலே தான் இருக்கும் இந்த ஸ்டெப்பு போர்ஷன் பார்க்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளாக் வைஸில் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் கிளைம் பண்ணி மேல் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இங்கேருந்து பேக் சைடு வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம். ஸோ ஒரு பெட்ரூமில் வந்து நம்மளுக்கு காமன் பாத்ரூம் மாதிரி கொடுத்தாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு பெட்ரூமோட சைஸை வந்து பெருசு பண்ணி 10 அடி 9 இன்ச்சுக்கு 14 அடின்ற சைஸில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் வந்து இங்கே பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். கரெக்டான ஒரு ஸ்பேஸாகவும் இருக்கும். டோர் போக மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம இந்த பெட்ரூமை பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பெட்ரூம்லேருந்து ஆப்போசிட் டோர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் தான். 4 அடிக்கு 6 அடி 4 இன்ச்சுன்ற அளவுக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு டாய்லெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேருந்து பேக் சைடு வந்தோம்னா இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் 10 அடி 5 இன்ச்சுக்கு 10 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ இங்கேயுமே கிராஸ் வென்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி 2 விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து சிங்கிள் விண்டோக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிச்சன் கூட நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு சைஸோடு இருக்குது. ஸோ இதுக்கு மேல் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் வந்து மேலே கிளைம் பண்ணி நம்மளுக்கு வெறும் இந்த போர்ஷன் மட்டும் இந்த பாதி போர்ஷன் மட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வியூவோடு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் அப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரூம். ஸோ இங்கே எப்படி இருக்கோ கிச்சன் அதே மாதிரி ஒரு ரூமுக்கான ஆப்ஷனும் மீதி வந்து ஒரு சின்ன பால்கனி ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது. இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.